2025ஆம் ஆண்டுக்கான உலக பத்திரிகை புகைப்பட கண்காட்சி இன்று கொழும்பில் சிறப்பாக ஆரம்பமாகியுள்ளது. வேர்ல்ட் பிரஸ் போட்டோ ஃபவுண்டேஷன் ஏற்பாடு செய்துள்ள இந்த உலக புகழ்பெற்ற கண்காட்சி ஒன் கோல் பேஸ் வளாகத்தில் நடைபெறுகிறது. இலங்கைக்கான நெதர்லாந்து தூதரகம் மற்றும் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் ஆகியன இணைந்து நடத்தும் இந்த கண்காட்சியை வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன ஆரம்பித்து வைத்தார். மோதல், இடம்பெயர்வு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகிய தலைப்புகளில் தெரிவு செய்யப்பட்ட தாக்கமிக்க புகைப்படங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உலகின் 141 நாடுகளிலிருந்து 3700க்கும் மேற்பட்ட புகைப்பட கலைஞர்கள் சமர்ப்பித்த சுமார் 60,000 படைப்புகளிலிருந்து சிறந்த 42 படைப்புகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. 31 புகைப்பட ஊடகவியலாளர்களை கொண்ட சர்வதேச நடுவர் குழு இந்த தெரிவுகளை மேற்கொண்டுள்ளது. இங்கு கருத்து வெளியிட்ட இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் விபேடி போயர், The winning projects highlight the power of photojournalism and documentary photography to deepen the understanding, promote dialogue and inspire action. Why are we showing this important exhibition? As democratic partners, Sri Lanka and the Netherlands cooperate to ensure free and independent journalism. புகைப்படங்கள் வெறும் காட்சிகள் அல்ல, அவை மனித வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை பதிவு செய்த ஆவணங்கள். புகைப்பட ஊடகவியல் மனிதர்களின் புரிதலை ஆழப்படுத்துகிறது, உரையாடலை ஊக்குவிக்கிறது, செயலில் ஈடுபட தூண்டுகிறது. சுதந்திரமான ஊடகம் ஜனநாயகத்தின் அடித்தளம் என அவர் தெரிவித்தார். இதே நேரம் ஒரு அமைதியான புகைப்படத்தின் வலிமை உலகின் உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது என பிரதியமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன குறிப்பிட்டார். கருத்து சுதந்திரம் உயிர்ப்பான சமூகத்தின் அடித்தளம் என்று அவர் தெரிவித்தார். The role of a single silent image remains unmatched. A photograph does not just record history, it demands that we acknowledge it. They bridge the vast distance between our lives in Sri Lanka and the realities of the rest of the world. 1955ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட உலக பத்திரிகை புகைப்பட அமைப்பு கடந்த 7 தசாப்தங்களாக உலகின் சிறந்த புகைப்பட ஊடகவியலை முன்னிறுத்தி வருகிறது. 2021 முதல் பிராந்திய அடிப்படையிலான புதிய அணுகுமுறையையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இன்று கொழும்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட உலக புகைப்பட கண்காட்சி மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சி பின்னர் கண்டியில் மார்ச் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது.